உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் சில விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனத்திலேயே குரு பகவான், சுக்கிர பகவான், கடகத்தில் புதன் பகவான், கடகத்தில் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறாங்க. கன்னியில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்கரம். இது இந்த மாச ராசி பலன். இந்த மாச ராசி பலனை நான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்வதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேயே குரு சுக்கிரன் ரெண்டுமே சுப கிரகங்கள். அந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே இருக்குது. அப்ப இந்த ரெண்டு சுப கிரகங்கள் உங்க ராசியில இருக்கும்போது உங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், நல்ல ஆக்டிவா இருப்பீங்க, எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படிங்கிற தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். அது போக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எதையுமே நம்ம செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகத்தில், ராசிநாதனும் கெட்டு போகல, தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப அந்த தனஸ்தானத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு நீங்க எந்த வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும், ஒரு வழிகாட்டும். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன தொழில் செய்யணும், எந்த வழியில போகணும், எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறதையும் அது காட்டி கொடுத்துரும். அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் ஆகப்பட்டது நீங்கள் சம்பாதிப்பதற்கு அந்த வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்து சம்பாதிச்சு கொடுத்து, அந்த குரு பகவான் பினான்சியல், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மெல்ல 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 பணத்தை சேர்த்தி ஒரு பெரிய பணக்காரராகிறது குரு பகவான். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது திடீர்னு பணத்தை கொடுத்து செல்வத்தை கொடுத்து உங்களை செல்வந்தராக்கும். இந்த ரெண்டு கிரகமும் ஒரே இடத்துல மிதுனத்துல. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேர காலம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி நேர காலங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு மிகவும் அருமையான டைம் இந்த பீரியட்ல வந்திருக்குது. நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் இங்கே சார் எங்களுக்கு நடக்க போகுது, நாங்களாம் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம், கஷ்டத்தை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த கஷ்டத்திலேயே விழுந்து கிடக்கிறோம், ஒரு நல்ல நேரமே எங்களுக்கு வராதா, எங்களுக்கு என்ன சார் சோதனை, எத்தனை வருஷம்தான் நாங்க கஷ்டப்படுறது, எங்களை வழியில போறோம்னு எல்லாமே கேவலமா பேசுறாங்க, நாங்க தலையெடுக்கவே முடியாதா, இப்படி உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்குது. நானும் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த நல்லா இருக்க வேண்டிய டைம் உங்களுக்கு இப்ப வந்தாச்சு. இதை தயவு செய்து நம்புங்க. நம்பி நீங்க முயற்சி பண்ணுங்க.
நீங்கள் தொழிலில் முயற்சி பண்ணுங்க, பிஸ்னஸில் முயற்சி பண்ணுங்க, வியாபாரத்தில் முயற்சி பண்ணுங்க, வெளிநாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டில் உள்ளவங்களும் உங்க கூட எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாமே நல்லா வளர்ந்து நல்ல இடம் வாங்கி நல்ல செல்வந்தராக வந்துட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் சார் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நிறையா இருக்கும். அந்த கேள்விக்கு எல்லாமே இந்த பீரியடில் உங்களுக்கு பதில் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சனி பகவானும் 10ஆம் இடத்துல வக்ரத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான டைம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எங்க இருக்கிறாங்க? உங்களுடைய லக்னத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன? பேர், புகழ், நம்மளுடைய செல்வம், நம்ம செல்வாக்கு, நம்மளை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுறது, நம்மளுடைய வளர்ச்சி, இதுலேருந்து 5ஆம் இடம். அது போக புத்திர பாக்கியம், உங்களுடைய மக்களால், உங்களுடைய மக்கள் செல்வத்தால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அருமையான அற்புதமான டைம் வந்தாச்சு. அப்போ உங்க மக்கள்னால கஷ்டப்பட்டிருப்பீங்க, இல்லை மக்கள் தவறான பாதையில் போறான்னு வேதனைப்பட்டிருப்பீங்க, மக்கள் காலேஜில் சேர்த்து நல்ல காலேஜ் போலின்னு வேதனைப்பட்டிருப்பீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல வாழவில்லையா அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருப்பீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையான்னு சொல்லி வேதனைப்பட்டிருப்பீங்க. நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும் அந்த வேதனைக்கு எல்லாமே ஒரு நல்ல முடிவு, ஒரு அற்புதமான முடிவு, ஒரு அருமையான முடிவு இந்த பீரியட்ல நடக்க போகிறது. உங்க பெண்ணாலையும் சரி, உங்களுக்கு ஆண் இருந்தாலும் ஆணாலையும் சரி. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய டைம். பசங்களாக இருந்தால் நல்ல மார்க் வாங்குவாங்க, நல்ல கோர்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த பீரியடில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்? குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்போ மிதுன ராசியில் எத்தனை பேர்த்துக்கு திருமணம் தடைபட்டிருக்குது. அந்த திருமணமாகப்பட்டது தடைபட்டு அவங்களுக்கோசரம் திருமணம் ஆகலினாலும் பரவாயில்ல, என்னை பெத்தவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கு திருமணம் ஆகலின்னு சொல்லி, அவங்களுக்கோசரமாவது ஒரு திருமணம், எந்த பொண்ணு கிடைச்சாலும் சரி, எந்த மாப்பிள்ளை கிடைச்சாலும் சரி, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு ரெடியாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனசுக்கு இந்த பீரியடில் நல்ல வாழ்க்கை அமையும். அப்போ இந்த டைம் பார்த்த உடனே பையனை பிடிக்கும், இல்லை இந்த டைம் நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, பொண்ணு உடனே பிடிக்கும். இது மாதிரி சம்பவங்கள் இந்த பீரியடில் நடக்கும். அதுபோக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி பேசி வச்சுருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துடைய சப்போர்ட்டும் வேணும், எல்லாத்துடைய அந்த அக்செப்ட் பண்ணணும். அதை போய் வீட்டில் பேசும்போது அதுவுமே அக்செப்ட் பண்ணி இவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. டோட்டலாக கவலைப்பட வேண்டியதே இல்லை. அப்போ அந்த தொழில்காரகன் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறாங்க. அப்போ உடல் ரூபத்தில் ஏதாவது சில மைனஸ் பாயிண்ட்டுகள் 190% நல்லா இருக்குது. அந்த 10% உடலில் ஏதாவது சில பிணி பீடை இல்லை உடம்புக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீதியாக பார்த்துக்கணும், லேட் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே பார்த்துக்கிறது நல்ல விஷயம். மருத்துவ ரீதியில் இப்போ இருக்கிறீங்க, இப்போ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த வைத்தியமும் சீக்கிரம் குணமாகும். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் அவங்களுக்கு தான் பயங்கரமான சந்தோஷம். இப்போ என்ன சந்தோஷம் சொல்லட்டுங்களா? உங்கள் கணவர் கெட்ட வழியில் போயிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிறதை கேட்டு நல்ல வழிக்கு வரக்கூடிய வாய்ப்பு. உங்கள் மக்கள் பேச்சை உங்களுடைய கணவர் கண்டிப்பாக இப்போ கேட்பார்.
உங்களுடைய குடும்பம் அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்லா வாழ்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நாங்கள் எந்த அளவுக்கு சார் நல்லா இருப்போம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நாங்கள் சம்பாதிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், அதுக்கப்புறம் சம்பாதிக்கவும் செய்வீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் மட்டும்தான் சரியில்லை. அதனால் முருக பகவானை, திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாங்க. அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருக பகவானை செவ்வாய்க்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்கள் மனசில் என்னென்ன வேதனை இருக்குதோ, இல்லை என்னென்ன பிரார்த்தனை பண்ணணுமோ பண்ணுங்க, அந்த பிரார்த்தனை பலிக்கும், நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் இந்த தெய்வத்தை கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. அதுபோக விநாயக பகவானையும் கும்பிட்டு வாங்க. கேது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க, சூரியனோடு சேர்ந்து. அதனால் இந்த கேதுடைய அனுகிரகம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. விநாயக பகவானை திங்கட்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அதுபோக நீங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.